ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்டுடைய மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று பூஜை அறை, அடுத்ததுபடியாக வர்றது சமையலறை. இந்த ரெண்டு இடங்களையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புனிதமாக வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு சுபிட்சகரமான வாழ்க்கையை வாழ முடியும். சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அப்படின்றது நம்ம வீட்டுடைய கருவூலம் பீரோ எப்படியோ அதே மாதிரி ஆரோக்கியத்தோட கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அஞ்சரை பெட்டி. ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கும் கூட இந்த அஞ்சரை பெட்டி ரொம்ப ரொம்ப ரகசியமான சூட்சமமான ஒரு விஷயம். பழைய காலத்துலலாம் பெண்கள் இந்த அஞ்சரை பெட்டியில் தான் பணத்தை சேமித்து வைப்பாங்க. அது ஆண்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. அஞ்சரை பெட்டியில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூட பணம் அதிகபட்சமாக சேர்ந்துக்கிட்டே போகும். அந்த ஒரு சூட்சம ரகசியத்துக்காக தான் இப்படி பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு ரகசியமான ஒரு பொருள், பணத்தை காந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசியமான வசிய பொருள். இது உங்களுடைய அஞ்சரை பெட்டியில் நீங்கள் தூள் பண்ணி சேர்த்தாலும் சரி, அப்படியே வச்சுட்டாலும் சரிங்க, பண வரவு அப்படின்றது உங்கள் வீட்டில் தாராளமாக இருக்கும். அப்படிப்பட்ட அதிசயமான பொருள் என்னென்னா, ரொம்ப ரொம்ப மலிவான ஜாதிக்காய். விலையில தான் மலிவு, ஆனால் அதனுடைய சக்தி அப்படின்றது அபாரமானது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் நீங்கள் ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். அது அப்படியே இருக்கலாங்க. முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன துளி அளவுக்கு நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கும்போது நீங்களே ஒரு பணவசிய ஆளாக மாறிடுவீங்க. பெரிய அருளும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் க்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.